ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேத்திகா பியூட்டி சேனல். இன்றைக்கி வந்து நானே ஃபஸ்ட்டு தனியாக குருமா வைக்க போகிறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சரி வாங்க. அதுக்கு தேவையானது 2 சின்ன தக்காளி, ஒரு வெங்காயம், இஞ்சி பூண்டு 5 பூண்டு, அப்புறம் இஞ்சி எடுத்திருக்கேன். தாளிக்க தேவையான பொருள் எடுத்திருக்கேன். துருவின தேங்காய், அப்புறம் மிளகாய், வரமல்லி வந்து வேணா எடுத்துக்கோங்க, நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். நீங்கள் என்ன வேணாலும் ஊற்றிக்கங்க. அதுக்கப்புறமேட்டிக்கு அந்த எண்ணெய், அதாவது பாத்திரம் சூடான எண்ணெய், அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டிக்கு நம்ம வந்து இந்த தாளிக்கு எடுத்து வச்சோம்ல, மிளகு, சோம்பு, ஜீரகம், பட்டை, ஸோ அதெல்லாம் வந்து சேர்த்துருக்கேன். அது வந்து நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமேட்டிக்கு நம்ம மிளகாவும் வரமல்லியும் சேர்த்துக்கலாம். வரமல்லி சேர்த்தா கொஞ்சம் அந்த குழம்பு நல்லா ஒரு கடை குழம்பு மாதிரி டேஸ்ட் வரும். அவ்வளோதான். இந்த குழம்பு நம்ம சாப்பாட்டில் மட்டும் இல்லை, தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம், சப்பாத்தி, பூரின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே எடுத்துக்கிற மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டிக்கு நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இஞ்சியும் பூண்டும் வந்து சேர்த்து அது லைட்டாக வதங்கி, இப்போ இஞ்சி பூண்டில் ஒரு பச்சை வாசம் போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. நீங்கள் இஞ்சி பூண்டை பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்படியே வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெங்காயம் போட்டதுக்கு அப்புறமும் சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி பீஸாக வச்சுருக்கிறனால வெங்காயத்துக்கு முன்னாடி சேர்த்துக்கிறேன். இப்போ நறுக்கி வச்ச ஒரு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் தான் ஃபேவரட்னா நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுவும் குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். காரசாரமாக ரொம்பவே குழம்பு சூப்பராக வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் எதுக்கு நான் உட்டன் கரண்டி வச்சு யூஸ் பண்ணேன், நான் ஃபஸ்ட்டு சமைக்கிறேன். ஸோ என் கையெல்லாம் சுட்டா ஒரு மாதிரியே இருக்குன்றனால உட்டன் கரண்டி வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கோங்க. குழம்புல வந்து தூள் போடுறதுல கல்லுப்பு போட்டிங்கன்னா அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு 2 தக்காளி வந்து சேர்த்துட்றேன். இது எல்லாமே நல்லா இங்கே பாருங்கள், எந்த அளவு சுருங்கிருக்கு பாருங்கள், அந்த மாதிரி இந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கணும். ரொம்ப நேரம் டைம் விட்டு வதக்குங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறீங்களோ அவ்வளோக்கு குழம்பு ரொம்பவே சூப்பராக வரும். இதுமாதிரி நல்லா சுருங்க வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு அந்த தேங்காய் லைட்டாக ப்ரௌன் ஆகும் பார்த்தீங்களா, அது வரைக்கும் வதக்கிட்டு நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அந்த ப்ரௌன் எப்படி வந்து அது லைட்டாக ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். அப்போ உங்களுக்கு புரியும். இந்த தேங்காய் எல்லாமே வந்து சுருங்கிடும். ஸோ அந்தளவு வந்து இது பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபேன் காற்றுல நல்லா வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப அதே பேன் வந்து எடுத்துகிட்டு அதில் இந்த கெட்டியாக இருக்கிற இந்த பேஸ்ட் வந்து ஊற்றிக்கிறேன். அது சரியாக திருப்ப முடியலை என்னால். ஸோ அதனால் அது அப்படி தான் இருக்குது. என்ன இதில் அந்த கேமரா அப்படி திருப்ப முடியல. ஓகே. அதுக்கப்புறம் அதை நல்லா தண்ணி ஊற்றி, தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்பு ரெடி ஆயிரும். நல்லா ஒரு 2 வரை இந்த மாதிரி நல்லா சுட இது மாதிரி தெரிச்சு